வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்கும், அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும். இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்கும், அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் போக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சொல்லுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். Keep silent. விஷய ஹாப்பி நியூ இயர்லாம் ஆராதனை முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காலை விடல சந்தோஷமா இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறவங்க பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி போக போகிறேன். கிறிஸ்டி, எல்லாமே மாறப்போகுது. 2017 வருஷத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. All your circumstances are going to change in the year 2017. இந்த பாட்டுத்தாள் வச்சிருக்கவங்க கை வைத்துங்க பாப்போம். Just raise your hands, those who have the song sheet. பாட்டுத்தாள் இல்லாதவங்க 2 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்க. Kindly get it for 2 rupees. அந்த பாட்டை சாம் பிராங்க்லின் பாடுவாங்க. உங்கள் நெருக்கம் இந்த வருஷத்துல மாறப்போகிறது. All your very narrow situations are going to change. உங்கள் கவலைகள் மாறப்போகிறது. All your troubles are bitterness is going to change. உங்களுடைய அழுகை மாறப்போகிறது. All your cry is going to change. எப்ப தெரியுமா? You know when? உங்க ஜெப நேரம் அதிகமாகும் பொழுது. When your prayer time increases. உங்களுடைய துதி நேரம் அதிகமாகும் பொழுது. When your worship praises time increases. உங்களுடைய வேத வாசிப்பு அதிகமாகும் பொழுது. When your Bible reading time increases. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Tell to the person next to you. உங்களுடைய கவலை மாறப்போகிறது. All your troubles are going to change. உங்களுடைய நெருக்கம் மாறப்போகிறது. All your narrow situations are going to change. All your debts are going to change. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறப்போகிறது. All your weeping is going to change. அழுகை எல்லாம் தீரப்போகிறது. All your cry is going to change. Hallelujah. Hallelujah. Ready, 1 2 3. எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது.
மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நெருக்கமெல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. நெருக்கமெல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. அக்கினியா மாறப்போகுது, ஆட்ட வல்லமையா மாறப்போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது. அக்கினியா மாறப்போகுது, ஆட்ட வல்லமையா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் மாறப்போகுது. என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமா மாறப்போகுது. என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீரெல்லாம் மாறப்போகுது. என் அழுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நெருக்கமெல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. எல்லாம் மாறப்போகுது, அது விசாலமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. கரங்களை தட்டி என் சூழ்நிலை மாறப்போகிறது. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு? கடன் பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எனக்கு புது துணி கூட எடுக்க முடியல. அவ்வளவு கடன் பிரச்சனை. I didn't have enough money to take a new dress for my children. நெருக்கடி. A very, very narrow situation. எந்த நேரம் அவமானப்படுவோம்னு தெரியாது. Oh, we don't know when we are going to be put to shame. நான் செத்து போயிரலாம்னு நினைக்கிறேன். Oh, I feel like dying. ரெண்டு குழந்தைங்க இருக்கு. Just 2 children. இல்லனா நான் செத்துருவேன். Or else I would die. அவ்வளவு கடன் நெருக்கடி. Such debts I am in. கடன் பிரச்சனை நெருக்குகிறது. All the financial problems are pushing me. தெரியாம மாட்டிக்கிட்டேன். Oh, unknowingly I am caught up. தெரியாம மாட்டிக்கிட்டேன். Unknowingly I am caught up. என்ன செய்யறதுன்னு தெரியல. And I don't know what to do. தூக்கமே இல்ல. No sleep. கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். Oh, the Lord knows you. உன் வேதனை அறிந்திருக்கிறார். The Lord knows all your problems. Hallelujah. நெருக்கம் விசாலமாய் மாறப்போகிறது. All your narrow situations, all your situations are going to change. All your narrow situations are going to change. அது விசாலமா மாறப்போகுது. நெருக்கமெல்லாம் மாறப்போகுது. அது விசாலமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் கண்ணீர் எல்லாம் மாறப்போகுது. என் அழுகை எல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமா மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாம்
போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Samuel chapter 2 verse 17. 1 சாமுவேல் 2:17 வாசிங்க. 1:17 வாசிங்க. அதற்கு ஏலி, சபையாரே கவனியுங்கள். The congregation listen. ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் Eli was a priest. சீலோவில் இருக்கிற தேவ சமூகத்தில், And he was in the presence of the Lord in Shiloh. தேவனுடைய ஆலயத்தில் இருந்த In the temple of the Lord. அந்த ஏலி என்கிற ஆசாரியன் This Eli the priest, காலையிலிருந்து ராத்திரி மாலை வரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வேதனையோடு கண்ணீரோடு அழுகையோடு கவலையோடு ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு 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 ஸ்திரீயை பார்த்து, ஒரு சகோதரியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து இந்த ஆசாரியன் சொல்லுகிறார். So this priest is looking at this lady, the sister who had been weeping and praying from the morning till the evening, and he is telling unto her. அந்த ஆசாரியன் சொல்லுகிறார். So the priest is telling unto her. அதற்கு ஏலி, Then Eli answered and said, சமாதானத்துடனே போ, go in peace. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. And the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. என்ன? You know what it is? இந்த ராத்திரி வேளையில, ராத்திரி துவங்கி அதிகாலையில் வந்திருக்கிறோம். இதுவரை நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆகவே சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். We have started last night and we have in the early morning, and the Lord is telling you, I had been praying all this time. The Lord says, go in peace. God of Israel, grant thee thy petition thou hast asked of him. அவர் சொல்லுவ சமாதானத்துடனே போ. So he says, go in peace. என்னையா, எப்படியா நான் சமாதானத்தோட கூட போக முடியும்? How can I go in peace? அவமானத்தின் நடுவில் இருக்கிறேன். Oh, I am in midst of shame. கண்ணீரே வாழ்க்கையாய் போய்விட்டது. Oh, tears have become my life. கண்ணீரையும் என்னையும் பிரிக்க முடியாது. Oh, no one can separate me from tears. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நான் In this kind of situation, சமாதானத்தோட எப்படி போக how முடியும்? can I go in peace? உன் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம். Your situations may be anything. இமைப்பொழுதிலே ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக But in a இருக்கிறார். fraction of the second, God can change your situation. ஆகவே கர்த்தர் சொல்றார், Thus the Lord said, நீ சமாதானத்துடன் go in peace. சொல்லிட்டு சொல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. And the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. 18ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read the 18th verse. ம், 19ஆம் வசனம். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று இருக்கு பாருமா. வாசி 20ஆம் வசனம். 18 வாசிமா. 18. அப்புறம் அதான் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜன பாருங்க, இதுவரையிலும் சாப்பிடாம இருந்தா தீர்க்கதரிசியான ஆசாரியன் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் தேனாய் பாய்கிறது, துக்கம் கலைகிறது, சந்தோஷமாய் சாப்பிட துவங்கினார். So all this time she had not eaten anything, but when the priest over there prophesies, the word comes as the honey, and all her countenance changes and she decides to eat. அப்புறம் அவள் எப்படி இல்லையா சொல்லுங்க, துக்கமுகமாவே, And she was no more sad. ஒரு சொல்ற கேளுங்க, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வரும் பொழுது, The word of God is coming as a prophetic utterance towards you. அது பல கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். Oh, it will start working. பல காரியங்களை செய்ய It ஆரம்பிக்கும். will start working. அது என்ன செய்யும்னு தெரியாது. We don't know what it will work. ஆனால் உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். But all your tears will உன் வேதனை change. கர்த்தர் மாற்றுவார். All your sorrows உன் will துக்கத்தை change. கர்த்தர் மாற்றுவார். All your mourning will உன் change. சூழ்நிலைகளை கர்த்தர் All your மாற்றுவார். situations will நீ change. சந்தோஷமாய் புறப்பட்டு You போக will வேண்டும். go with gladness. அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு பிறகு அவ எப்படி இல்லையா Then how was she? சொல்லுங்க, எப்படி இல்லையா? துக்கமுகமா? She was no இல்லவே. more sad. சொல்லுங்க, இல்லவே. She was இல்ல. no more sad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எதுவுமே சொல்லுங்க
இல்ல. பிரைஸ் தி லார்ட். துக்கமுகமாய் இல்ல. She was no more sad. வாக்குத்தத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Let's turn to the word of promise of the Lord. இந்த முறை தலைமை சபைக்கென்று ஒரு தனி கேலண்டரும் கிளை சபைகளுக்கென்று ஒவ்வொரு கேலண்டர் போட்டிருக்கிறோம். தலைமை சபையினுடைய கேலண்டர் 40 ரூபாய், கிளை சபையினுடைய கேலண்டர் 32 ரூபாய். ஆனால் அதை எல்லாருக்கும் 25 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். கிளை சபைகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள் உங்கள் பாஸ்டர்ஸை பார்த்து உங்கள் கிளை சபைகள் அதற்குரிய கேலண்டர் வாங்கிக்கிடுங்க. தலைமை சபை கேலண்டர் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிறலாம். என்ன? ஆகவே அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்த அட்டை மாட்டும்படிக்கு போட்டிருக்கிறோம். அதனுடைய விலை 10 ரூபாய். மிக நேர்த்தி ஆங்கிலத்திலும் தமிழும் போடப்பட்டிருக்கிறது. வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டுங்கள். புத்தாண்டு பரிசாக கேலண்டரை வாக்குத்தத்த அட்டைகளையும் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் வீடுகளுக்குள் வாக்குத்தத்தங்கள் போய் சேரட்டும். Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you all are glad this morning? Hallelujah. Hallelujah. வாக்குத்தத்த வசனத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கவனியுங்கள். இன்று முதல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனபடினாலே சரியா 3 மணிக்கெல்லாம் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் போயிட்டு 10 மணிக்கு காலை ஆராதனை உண்டு. ஒரே சர்வீஸ். Since this is Sunday, today is a Sunday, so we will finish the service by 3 o'clock, and you can all go home and come back to our service at 10 o'clock in the morning. இன்று மாலை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள். We have the family prayer, special blessings prayer from 1st to 8th. ஒவ்வொரு வருஷமும் முதல் வாரம் 10 நாட்கள் நடத்துவோம். ஆனால் இந்த முறை 8 நாட்கள். Always it would be 10 days, but this year it would be 8 days. நன்றாக கவனியுங்கள். So listen very ஒரே carefully. ஆராதனை தான். Only one service. காலையில 10 மணிக்கு துவங்கி 12:30 மணிக்கு முடியும் திருவிருந்தோடு கூட. We will have the morning service from 10 to 12:30. 11 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு முதல் தேதி பிறந்திருக்கிறது. So after 10 years we have this first falling on a Sunday. அடுத்து 2023 வருஷத்துல தான் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. Again we will have the Sunday falling, the first falling on Sunday on 23. January 1st. 23. அதுக்கு அடுத்து 2034 வருஷத்துல தான் ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். Then it would be in the year of 34 you will have January 1st falling on Sunday. ஆகவே இன்றைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு துவங்கி 12 மணிக்கெல்லாம் முடியும். So January 1st week first service, Sunday service will be from 10 to 12:30. Praise the Lord. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? I think you all understand. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. இந்த செய்தி முடிஞ்ச உடனே கூடவே கேலண்டரும் வாக்குத்தத்த அட்டையும் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு நிறைய டீயும் மிக்சரும் கேக்கும் வச்சிருக்கிறாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு முன்பு ஜீவனுள்ள மன்னாவை நாம் புசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். Let's go to Deuteronomy chapter 28 verse 1. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நன்றாக கவனிங்கள், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கவனிங்கள். Listen carefully. யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறோம்? Who will hearken to his voice diligently? ஒவ்வொரு வாரமும் ஜனங்க நிறைய ஆராதனைக்கு வர்றாங்க. Every week we have people coming to the service. ஆனா பாதி பேர் தான் வார்த்தைகளை கவனமாய் கவனிக்கிறார்கள். Only half of them listen to the word of God carefully. சில பேர் கீழே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. Some would stand down and have the tea. சில பேர் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. And some would go outside and be on the phone. சில பேர் ஆராதனை உட்கார்ந்துட்டே ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. And they will be in the service but they would be ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத கவனமாய் கேட்டு. So the ones who will listen diligently, உண்மையாய் செவி கொடுப்பாயானால், if you hearken diligently, உன் தேவனாகிய கர்த்தர் then the Lord thy God பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Then the Lord thy God will set thee on high above all nations of the earth.
சகல ஜாதிகளிலும் above all nations, அது பணக்காரனா இருக்கட்டும் whether if they are rich, அல்லது எப்படிப்பட்ட படிப்பாளியா இருக்கட்டும், maybe very educated, எவ்வளவு பெரிய பதவி உள்ளவனா or இருக்கட்டும், maybe in big authority, அரசியல்வாதியா கூட or இருக்கட்டும், maybe a great politician, நீ இருக்கிற வேத வசனத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். but if you hearken to diligently unto the voice of the Lord and you observe and do his commandments, then he will set thee high above all nations. அதே அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்ல தெரியுமா? You know what the 14th verse of the same chapter வாசியுங்கள். says? Let's read. இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் மீது நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், And thou shalt not go aside from any of the words which I command thee this day to the right or to the left, and obey it. கவனமா கேட்கணும், If you have to listen to it அதற்கு and கீழ்ப்படியணும், obey it அதன்படி செய்யும்படி and do accordingly கைக்கொள்ளோமானால் and observe it, அவைகளின் மீது நடந்தால் and if you walk along it அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், and if you hearken to it, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா? you know what the Lord will do? கர்த்தர் வாலாக்காமல், சொல்லுங்க, வாலாக்காமல், வாலாக்காமல், கீழாக்காமல். யாரெல்லாம் வாலாக்காம தலையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? He will not make you the tail but the head. யாரெல்லாம் கீழாகாம மேலாகணும்னு How நினைக்கிறீங்க? many of you all like to be on top and not the down? ஆசை இருக்கு. You have lot of desire. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், My friend said, ஆசை இருக்கு தாசில்தார் ஆகிறதுக்கு. oh, I have a desire to be a tahsildar. என்ன ஆசை இருக்கு என்ன ஆகிறதுக்கு? ஆனா விதி இருக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு. But the fate is to just to go and beg. விதி என்னவா இருக்கு? You know what the fate is? ஆனால் விதியை மாற்றுகிற வல்லமை என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. But the word of the Lord has the power to change the fate. ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாய் கவனிப்பீர்களானால், If you listen to the word of the Lord அவைகளுக்கு செவி கொடுத்து வருவீர்களானால், hearken to it அவைகளை carefully, செய்வீர்களானால், do accordingly, கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். you will not be the tail but the head, and not the down but the top of the position. முதலாவது, கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவாரா? மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். மூன்றாவதாக, Firstly, the Lord will make you high above all nations and keep you the head and not the tail. Later, யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள். let's turn to Deuteronomy. யாத்திராகமம் Sorry, Leviticus. Exodus 15:26. Exodus 15:26. இது எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உன்மேல் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய, சொல்லுங்க, பரிகாரியாகிய கர்த்தர். சிக்கன் குனியா எகிப்தின் வியாதி மற்றவனுக்கு வரும், நமக்கு வராது. all the chikungunya would come for others, but you will not have that disease. எப்போ? When கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் when you கேட்டு, listen to his voice diligently, இரண்டாவது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து and do things which is right in his அவர் sight, கட்டளைகளுக்கு செவி கொடுத்து and will give ears to his அவருடைய commandments, நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். keep all his statutes. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் என்ன பண்ண மாட்டேன், சொல்லுங்க. I will put none of these disease upon thee which I have brought upon the Egyptians. இப்ப லேட்டஸ்டா இன்க்யூரபிள் டிசீஸ் சொல்லி ஆப்பிரிக்க நாடுகளிலே எபோலா என்கிற ஒரு கொடுமையான வைரஸ் வியாதி வந்தா செத்து போறான். So among all the incurable disease, you have this Ebola amidst the Africans, they die of it. அமெரிக்காவுல ஒரு வைரல் வந்துச்சு. And America, they have a viral. என்ன பேருமா? You know what that viral was? அதுவும் குணப்படுத்த இது எல்லாம் எகிப்தியரின் வியாதிகள். All this incurable disease are from Egypt. நீங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு அந்த வியாதி வராது. But for those who listen to these words,
the disease will not fall upon you. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்கிறவங்களுக்கு, For those who listen to the word அதன்படி diligently செய்கிறவங்களுக்கு and do accordingly, எகிப்தியரின் வியாதி ஒன்றுமே வராது. all the Egyptian disease will not fall upon you. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். I know a minister of the Lord. நம்ம சபையில கன்வென்ஷன்ல பேசியிருக்கார். And he had spoken in the conventions of our church. அவரு நவம்பர் மாதத்திலேயே மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டார். மாத்திரை He மருந்தெல்லாம் would not take medicines. ஆனால் But அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா in the month of October and November, போன்விட்டா, பூஸ்ட், காம்ப்ளான் பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாரு. he would buy Bonvita, Boost and all this health drinks. ஏன்னா You know why? டிசம்பர் மாதம் பிறந்த உடனே அவருக்கு ஜுரம் வரும். Because in the month of December you would have fever. டிசம்பர் மாதம் வந்தாலே அவருக்கு ஜுரம் வரும். Every December he will have fever. அவரு டிசம்பர் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஹார்லிக்ஸ், வீவா, பூஸ்ட், காம்ப்ளான் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாரு. So even before the month of December could come, he would buy all the health drinks. இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் இப்ப ஆகாம போயிருச்சு. But for Tamil Nadu now the month of December is not favorable. போன வருஷம் வெள்ளம், Last year we had floods. இந்த வருஷம் புயல், And this year cyclone. அடுத்த வருஷம் என்ன வருமோ தெரியாது. And we don't know what is ஆனா coming எது the next வந்தாலும் year. கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகாதி. But whatever comes, it doesn't come near the children of the Lord. எது வேணா வரட்டும். Whatever, anything can come. 2004 வருஷத்துல இதே டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி வந்துச்சு. 2004 December we had the tsunami. அதுக்கு சில அறிவாளிகள் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல டிசம்பரை வந்து பப்ளிக் ஹாலிடேவா விட்டுறணும். So some wise men say that the month of December should be declared as a holiday. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு ஆக மாட்டேங்குது. So because the month of December is not favorable for அது சென்னைக்கு ஆக மாட்டேங்குது. for the Chennaites. நான் சொல்றேன், But I say, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது பொருந்தாதியா? oh, this doesn't fit for the children of God. சுனாமி வந்தாலும் சரி, Whether it is a tsunami, ஓ வெள்ளம் வந்தாலும் சரி, or whether it is a flood, புயல் வந்தாலும் சரி, or a cyclone, கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஒரு நாள் தொடவே தொடாது. but it will come, it cannot come near the children of the Lord. ஏன் தெரியுமா? You know why? நாங்க கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறோம். Because we hearken to the voice of the நாங்க Lord. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் And கேட்கிறோம். we listen to it very கர்த்தருடைய வார்த்தையை diligently. கைக்கொள்ளுகிறோம். And we walk கர்த்தருடைய வார்த்தையின்படி accordingly. நடக்கிறோம். We walk accordingly. எங்களுக்கு வராது. It will not come near us. எங்களுக்கு வராது. It will not come near us. சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, Some came and asked me, சார் உங்களுக்கு பயமே இல்லையா? oh sir, are you not afraid? இந்த புயல் வெளிநாட்டுல இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. Oh, from abroad they called me. புயல் காத்துல உங்க பில்டிங் எதுவும் சேதம் ஆகலையே? Oh, how is your building? நான் சொன்ன கொஞ்சம் சின்ன கண்ணாடிங்க உடைஞ்சிருச்சு. I said only few glasses were broken. சின்ன கண்ணாடி தான் உடைஞ்சது. Only few glasses were broken. Praise the Lord. வேற ஒண்ணும் ஆகல. Nothing happened. ரல்லில சொல்லுவோம், Hallelujah. அது உங்களை சேதப்படுத்தாது. That will not destroy you. அடுத்ததாக Nextly, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. Exodus chapter 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. Oh, very favorite verse. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். My favorite verse. Praise the Lord. எனக்கு 4 பேரு I have 4 children. உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. They said I will destroy you. நான் 34 38 வயசா இருக்கும்போது என்னை அழிச்சிருவேன்னு ஒருத்தர் சொன்னார். Someone threatened me when I was 34 38 that he will see my destruction. சாரி 28 வயதா இருக்கும். When I was 28. 34 வயதா இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்னாரு. So again when I was 34 someone threatened me once again. அடுத்து 42 வயசுல ஒருத்தர் சொன்னார். Again when I was 42 someone threatened me. முதல் சொன்னவர் பயங்கரமான பணம் உள்ளவர். Oh, the first one he was a very rich person. இரண்டாவது சொன்னவர் பெரிய அதிகாரி. The second one was a person of authority. மூன்றாவது சொன்னவர் அரசியல்வாதி. And the third one was a politician. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புதிய வருஷத்துல சொல்றேன், In this new year I அந்த say, 3 பேருமே இல்லாம போயிட்டாங்க. all the 3 are not to be found now. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். All those who enemies will stand against you நீ will not prosper. நீ அவர்களை தேடியும் You காணாதிருப்பாய். will search for them but you shall not find. எப்போ? When?
அவருடைய வாக்கை கேட்டு, when you obey his voice, அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு, listen to his voice, நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், and if you do accordingly, உங்களுடைய சத்துருக்கு யார் சத்துருவா மாறுவா? then சொல்லுங்க. உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும், then I will be an enemy unto thine enemies, உன் விரோதிகளுக்கு யார் மாறுவா? and an adversary unto thine நம்ம adversaries. செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். You know what we have to do is the only thing. வார்த்தையை நல்லா கவனிக்கணும், Listen to the word of God, நல்லா கேட்கணும், listen to it, கேட்டதின்படி செய்யணும், and do accordingly, பேசாம இருக்கணும். and be quiet. உன்னை விரோதிக்கிறவனை பற்றி நீ பேசக்கூடாது. You need not have to talk about your உன் enemies, சத்துருக்களை பற்றி நீ பேசக்கூடாது. and don't talk to your adversary. ஒண்ணுமே பண்ணலங்க, Oh, I didn't do நான் anything. எதுவுமே பண்ணல, Oh, I didn't do என்ன anything. சீண்டி சண்டை He வலிக்கிறான். is trying to start a fight நான் with me. போகும்போது வரும்போதெல்லாம் எச்சத்துப்புறான். When I go out, he நான் spits on போகும்போது me, வரும்போதெல்லாம் சாடி பேசுறான். and he is just starting a fight with ஐயோ me. பயமா இருக்கு, Oh, I am scared. அந்த சைடு போறதுக்கே பயமா I am இருக்கு. scared to go on that side. அதுக்காகவே நான் அந்த கடைக்கு போறது இல்ல, So I don't go to that shop at நான் அந்த all. சைடே போறது இல்ல. I don't take that road. Praise the Lord. அதனால ஒண்ணும் இல்ல, Nothing because of that. வசனத்தை கேளு, But if you listen to the word of God அவைகளின்படி செய்ய கவனமாயிரு, and be very careful in obeying it, கர்த்தர் சொல்றதெல்லாம் செய், obey all his voice, கர்த்தர் சொல்றதெல்லாம் செய், obey everything, whatever he அமைதியாயிரு, says, and be quiet, அமைதியாயிரு, and be quiet, அமைதியாயிரு. and be quiet. என்ன நடக்குதுன்னு பாரு. Then just watch and see what ஆண்டவர் எப்படி happens. மாறுறாரா? உன் சத்துருவுக்கு சத்துருவாயும், உன் விரோதிகளுக்கு. Then the Lord changes as an enemy to your enemies and an adversary unto your adversaries. ஆமான்ங்கற ஒருத்தன் இருந்தான் தெரியும்ல, ஆமான். Aman, there was a person called Aman. அவன் யூத குலத்தை அழிக்க He பார்த்தான். wanted to destroy the Jewish யூத people. குலத்தை அழிக்க பார்த்தான். He wanted to destroy the Jewish people. அழிக்கிறதுக்கு வேண்டி எல்லா நடவடிக்கைகளையும் செஞ்சிட்டான். And he took all the plans. ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான். And he took permission from the king. ஆனா ஒண்ணு, But one thing. கர்த்தருக்கு பயந்தவர்கள். But the one who fears the Lord. கர்த்தருக்கு பயந்தவர்கள். The one who fears the Lord. ஓ மொர்தெகாயும், This Mordecai. எஸ்தர் ராஜாத்தியும், This Queen Esther. உபவாசித்து ஜெபித்தார்கள். They fasted and prayed. அவசரப்படல. They were not in a haste. பயப்படல. They were not afraid. பயப்படல. They were not afraid. அவசரப்படல. They were not in a haste. கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தார்கள். But very quietly they waited upon the Lord. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? அவன் உருவாக்கின அந்த தொழு மரத்துல அவன் தான் முதலாவது பலியானான். The place where he prepared to put Mordecai, he was hanged out அது there. மாத்திரம் கிடையாது. Not only that, யூதர்களின் தேவனே தேவன் என்று ராஜா சொல்ல the ஆரம்பித்தார். king proclaimed that the Lord of Jew is the Lord. முழு தேசமும் யூத மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டான். The king declared that all the nations should follow Jewish people. அடுத்ததாக Not only that, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். let's turn to Exodus 19:5. இத பாருங்க, கொஞ்சம் இங்க கவனிங்க. Listen carefully. ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய பொறுப்புல இருந்தா அவங்க சொந்தக்காரனுங்க ஆடுற ஆட்டம் சகிக்க முடியல. If someone is in a great political place, then the relations, they act very terribly. அது மந்திரியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் Whether எம்பியா he is a இருந்தாலும் minister or a MP or someone like that, யாராக இருந்தாலும் whoever he is, அவங்க ஆட்டம் சகிக்க முடியல. unbearable the relatives work. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? You know what the Lord says? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு If you obey my voice என் உடன்படிக்கை and கைக்கொள்வீர்களானால் keep my covenant, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. then he shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. என்ன தெரியுமா சொல்றாரு? You know what he says? ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? You know how the Lord keeps us? ஒரு விசேஷித்த சொத்தா வச்சிருக்கிறார். A peculiar treasure. நான் அவருடைய சொத்து. I am his treasure. அதுவும் என்ன சொத்து? You know what kind of a treasure? விசேஷித்த சொத்து. A very peculiar treasure. Praise the Lord. Hallelujah. முன்னாள் முதல்வருக்கு கொடநாடு ஒரு விசேஷித்த சொத்தா இருந்துச்சு. The former CM had Kodanadu as a treasure.
பையனூர்ல ஒரு பங்களா விசேஷ சொத்தா இருந்துச்சு. In Vayanur, பையனூர் there she had a treasure. போயஸ் தோட்ட சொத்து பெருசா இருந்துச்சு. Boys garden, that was a great treasure. ஆனால் But அவங்க மரித்த பொழுது after her death, எதையும் கொண்டு போக முடியல. she cannot carry anything along அது with her. போல அல்ல, Not like that. ஆண்டவரோ உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த விசேஷித்த சொத்தாக பார்க்கிறாராம். But the Lord considers you and me as his peculiar treasure. Praise the Lord. Hallelujah. எத்தனை 100 போலீஸ்காரங்க பாதுகாப்பு தெரியுமா? You know what lot of escorts, police escorts were given? எத்தனை பெரிய செக்யூரிட்டிஸ் தெரியுமா? What lot of securities were given? நமக்கு செக்யூரிட்டி எல்லாம் தேவதூதர்கள் தான். Oh, all our securities, the angel of the Lord. ஆயிரமான தேவதூதர்கள் நம்மை சூழ பாளையமறை இருக்கிறார்கள். Oh, thousands of angels are around you like a boundary. பகலிலே வெயிலாகில இரவிலே நிலவாகில உங்களை சேதப்படுத்துவதில்லை. Not to destroy you by the heat of the day or by the chillness of the அக்கினி night. சூளையில் போடப்பட்டாலும் நம்மை அக்கினியினால் சேதப்படுத்த முடியாது. Though we are put in the fiery furnace, we are not to be burnt. சிங்கங்களின் குகையில போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டமெடுக்க தேவன் தம்முடைய தூதனை கட்டளையிடுவார். Oh, though we are put in the lions, then the Lord sends the angels to tie up the mouth of the lions. நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். You are my peculiar treasure. நீங்கள் என்னுடைய சொத்தாய் இருப்பீர்கள். You are my treasure. அடுத்து சொல்றாரு. Then the Lord says, 6ஆம் வசனம் வாசி. in the 6th verse he says, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. எப்படி ஆசாரிய சொல்லுங்க, ஆசாரிய ராஜ்யம். unto me a kingdom of priests. அடுத்து பரிசுத்த ஜாதி. And an holy nation. Praise the Lord. Praise the Lord. ஒரு போன மாதத்துல டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல 1008 பிரான்ச் சர்ச்சிலையும் புளியந்தோ பிரான்ச் சர்ச்சிலையும் ஒரு குருவிகாரர் வந்து சாட்சி கொடுத்தார். In the first week of December in Thousand Lights Branch Church and Puliyanthopu, evening இங்க சாட்சி கொடுத்தார். This gypsy person, he came and gave a testimony. ஈவினிங் இங்க சாட்சி கொடுத்தார். He came here and testified. பயங்கரமா இருந்துச்சு. A very great witness. அவங்க குடி இருக்கிற வீட்டை போய் பார்க்க போயிருந்தோம். குடி இருக்கிற அந்த காலனி. So we went to the place where they reside. நான் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருந்தோம். So I and a few pastors joined together to. அவருக்கு ஒரு சர்ச் இருக்கு அங்க. There is a big church. ஆச்சரியமா இருக்கு. Astonishing. அவர் சொன்ன சாட்சி கேட்டதுக்கும், you know, when I heard the testimony, கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறதுக்கும், the way the Lord has changed, ஆச்சரியமா இருக்கு. astonishing. நீங்க கர்த்தருடைய வாக்கை கேட்டு if you listen to the word of the Lord அதன்படி செய்வீர்களானா, and do accordingly, கர்த்தர் உங்களை ஆசாரிய ராஜ்யமாய் மாற்றுகிறார். then he will make you a kingdom of priests, பரிசுத்த ஜாதியாய் மாற்றுகிறார். and an holy nation. எத்தனை பெரிய பாவியாய் இருந்தாலும் சரி, you may be a great sinner, எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் you சரி, would have committed great உன் sins, பாவங்களை காட்டிலும் இயேசுவின் கிருபை பெரியது. the Lord's grace is bigger than the sins you have committed. அல்லேலூயா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். But you ought to do only one thing. என்ன செய்யணும்? Now what you have to do is கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். listen to his voice diligently, அதை கைக்கொள்ளணும், and to do accordingly, அதன்படி செய்யணும். and to do அப்படி accordingly. செஞ்சோம்னா When you obey the word, சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக he வைப்பார். will make you big among all nations. கர்த்தர் நம்மை வாலாக்காமல் He தலையாக்குவார். will not make you the tail but the கர்த்தர் நம்மை head, கீழாக்காமல் not மேலாக்குவார். the down but he will make you the அது big. மாத்திரமல்ல, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நம்ம மேல என்ன பண்ண மாட்டாரு. He will not allow the disease வரப்பண்ண of மாட்டாரு. Egyptians to come upon you. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் அவரே உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் மாறுவார். When you obey his voice, then he will become an enemy unto thine enemies and an adversary unto thine adversaries. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம்.
சுகமானே சுகமானே நான் சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. இந்த கீழே ஹாலில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வசனத்தை பார்க்குறீங்களா? அந்த குடிமை வச்சிருக்கிறவர் புது வருஷத்தில் இப்போதான் வசனத்தை கேளுங்கன்னா கீழே பேசிக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். He will make you the kingdom of priests and an holy nation. ஆண்டவர் சொல்றாரு. The Lord says. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. Let's turn to Isaiah chapter 28:23. சீக்கிரமா வாசிங்க. செவி கொடுத்தின் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Give you ear and hear my voice, hearken and hear my speech. நீங்க எந்த சபையை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, You may be of any church, நீங்கள் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் and சரி, what kind of a person you may be, ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா but when you come into the church, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள், listen to his voice அவர் சொல்வதை கவனித்து கேளுங்கள். and give your ears and hearken to அப்படி it. கேட்பீர்களானால், And if you hear like that, வாசியுங்கள் எரேமியா 11:3. then let's turn 11ஆம் அதிகாரம் to 3ஆம் Jeremiah 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன விசேஷம்னா, You know what the speciality is? Praise the Lord. ஒரு வாலிபன் என்னை பார்த்து கேட்டான், A young man asked me like this. பாஸ்டர், நான் உன்னை கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. Oh pastor, I like to ask you something. Please don't mistake me. உங்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். I have heard your testimonies. என்னால் நம்பவும் முடியல. I just couldn't believe it. ஆனா நம்பாம இருக்கவும் But முடியல. I cannot be without believing it. நீங்க 40 வருஷமா ஊழியம் செய்றீங்க. For past 40 years you had been ministering unto the Lord. எனக்கு அவ்வளவு வயசு கூட கிடையாது. And I am not that old. ஆனா நான் கொஞ்சம் வருஷங்கள் உங்களை கவனித்து வருகிறேன். But of late I had been watching you. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து வருகிறதை The Lord பார்க்கிறேன். is doing great miracles unto you. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து வருகிறேன். And I had been watching all the miracles the Lord do unto you. நீங்கள் பட்ட கஷ்டங்களை நான் கேட்டிருக்கிறேன். And I have heard about the troubles you had undergone. நீங்கள் பாடுகளை சகித்ததை நான் அறிந்திருக்கிறேன். And I know how you had undergone all the இவைகள் problems. எல்லாவற்றிலும் Amidst everything, உங்களால் எப்படி ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடிந்தது? how can you withstand in the Lord? உங்களால் எப்படி ஆண்டவருக்காக சகிக்க முடிந்தது? How is that you are able to face everything for the Lord? மூன்றாவது சொன்னான், Then he said, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு முன்னமே தெரியுமா? Oh, do you know that you would inherit all these things? நான் சொன்னேன், Then I said, தம்பி, Oh my brother, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். I just hear the voice of the Lord. கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய விரும்புகிறேன். And I just obey the Lord. அவருடைய வார்த்தை அப்படியே நம்புறேன் நான். I just thoroughly believe the word of God. வசனத்தை நான் அப்படியே நம்புறேன். I just thoroughly believe the word of the நல்லா Lord. கவனிங்க. Listen carefully. ஒரு வாலிபன், A young boy. தயவுசெய்து கவனிங்க. Listen carefully. உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன். I like to explain things to you. சண்டே ஸ்கூல்ல யோனா கதையை சொல்லியிருப்பாங்க. In Sunday school, the story of Jonah would be said. யோனா கதையை பாட்டா கூட பாடுவாங்க. And they would sing as a song. நாடகமா நடிச்சிருக்காங்க. And they would act as a drama. அப்ப இந்த எஸ்தர், டேனியல் அண்ணன் தங்கச்சி. So Esther and Daniel were brother and sister. இவங்க ரெண்டு பேரும் அந்த கதையை கேட்டிருக்காங்க. So they were listening to the story of சின்ன Jonah. வயசுல இருந்தே From young, when they நல்ல were very விசுவாச small, குடும்பத்தை சார்ந்தவர்கள். they belonged to a very அந்த holy பிள்ளைகள் family. வளர்ந்தார்கள். So the children grew up +2 முடிச்சாங்க. and they have completed their 12th BSc standard. zoology போனாங்க. And they went to BSc கவனிங்க, zoology. BSc zoology போனாங்க. So this is BSc zoology. they went to BSc zoology. அந்த zoology labல In the zoology lab, ஒரு நாள் one day, மீனை டைஜஸ்ட் பண்ணாங்க. so they have to diagnose this
fish. அந்த பெரிய பெரிய மீனை ஒரு மீனை வெட்டி மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாடம் நடத்தினார்கள். So they cut the fish and they have to learn about the parts of the fish. எல்லாரும் மூக்க மாஸ்க் வச்சு மூடிட்டாங்க. So they all covered their face with the mask. ஆசிரியர் ஓபன் பண்ணி காட்டினார். And the teacher opened it. அதனுடைய வயிறு எல்லா பகுதியும் காண்பித்து விளக்கி கொடுத்தார். The teacher opened the belly of the fish and was explaining things to them. முடிஞ்சு வெளிய வந்தாங்க. They came out of the class. அப்போ டேனியல் கேட்டான். So Daniel எஸ்தரை பார்த்து, Daniel asked ஏய் Esther, எஸ்தர், oh Esther, நீ அந்த மீன் அறுத்தாங்கள பார்த்தல? did you see when they cut the fish? எவ்வளவு நாத்தம்ல. Stinking it was. இந்த நாத்தத்துக்குள்ள இந்த துர்நாற்றத்துக்குள்ள யோனா எப்படி 3 நாள் இருந்திருப்பான்? So then he asked his sister, how could have Jonah been in the stinking belly of the fish? நம்மளால அரை மணி நேரம் கூட நம்ம இந்த துர்நாற்றத்தை தாங்க முடியல. Oh, we are unable to bear this stinking smell even for an half an hour. யோனா எப்படி 3 நாள் அங்க இருந்திருப்பான்? How could have he been in this belly for 3 days? அப்ப எஸ்தர் சொன்னா, Then Esther said, அது நீ கேக்குறது கரெக்ட் தான். oh right, maybe what you're asking is நான் right. பரலோகம் போனா When I go to heaven, யோனாவை பாப்பேன். I will see Jonah. யோனாவை பார்த்த உடனே When I see Jonah, நான் யோனாவை கேட்பேன். then I would ask him, எப்படி 3 நாள் அந்த நான் துர்நாற்றம் பிடிச்ச குடலுக்குள்ள நீங்க இருந்தீங்க? oh, how was you in the belly of the fish for 3 days, the stinking நிச்சயமா belly? கேட்பேன். Surely I will ask her. டேனியல் என்ன சொன்னா? Then Daniel said, யோனாவை நீ பரலோகத்துல பார்க்கலனா என்ன பண்ணுவேன்னு so கேட்டான். if you don't meet Jonah in heaven, what will you do? அப்ப எஸ்தர் சொன்னா, Then Esther said, ரொம்ப ஒண்ணும் சங்கோஜப்படாம சொன்னா, அவர் யோனாவை நான் பரலோகத்துல பார்க்க முடியாட்டி நீ நரகத்துல பார்த்தா கேட்டு so தெரிஞ்சுக்கலாம். very casually she answered, if I cannot meet Jonah in heaven and ask him about this question, then very fine, you can meet him in the hell and ask him about ரெண்டு இடம் தான் இருக்கு. just 2 places. ஒன்னு பரலோகம், One is heaven இன்னொன்னு நரகம். and the next is the hell. அது கொஞ்சம் பாவம் செஞ்சாலும் சரி, பெரிய பாவம் செஞ்சாலும் நிறைய பாவம் செஞ்சாலும் போக போற இடம் நரகம் தான். Very little sin or very big sin, whatever it is, you're going to go to hell. ஆனால் But பரலோகத்தில் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக கிரீடங்களை வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். But our Jesus Christ is seated beside the Father God in the heavens and he is waiting for us. அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். Oh, I am being washed by his blood. அவருடைய வார்த்தை எனக்குள்ளே And the வந்திருக்கிறது. word of God has come inside நான் me. அவருக்குள்ள இருக்கிறேன். And I am within him. அவர் சொல்றது எல்லாம் நான் கேட்கிறேன். I listen to his அவர் voice. சொல்கிறபடி செய்கிறேன். And do accordingly. நான் நினைத்திராதவைகளை கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். The Lord is blessing me with things I have not thought of. ஹalleluya சொல்லுமா. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 19 வயசுல சென்னையில படுக்கை இடமில்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறேன். நேப்பியர் பார்க்ல படுத்திருக்கிறேன். ஜிஹெச்ல வராண்டாவில் படுத்திருக்கிறேன். At the age of 19, I had no place to lie down and sleep, so I have lie down on the platform in Napier Park and in the corridors of General Hospital. Praise the Lord. பஸ்ஸுக்கு காசு இல்லாம தினந்தோறும் 17 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். And walked 17 kilometers without money to get a fare for the bus. மோட்டார் சைக்கிள்ல தினந்தோறும் 35 கிலோமீட்டர் மிதிச்சிருக்கிறேன். 35 kilometers traveled in a repaired cycle. என்ன மாதிரி ஒருத்தர் பட்டினி இருந்திருக்க முடியாது. No one would have starved like me. என்ன மாதிரி ஒருத்தர் நடந்திருக்க முடியாது. No one would have walked like me. என்ன மாதிரி ஒருத்தரும் கஷ்டப்பட்டிருக்க No முடியாது. one would have felt troubles like me. ஆனால் But அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன். But I heard his voice. அதை கவனமாய் கேட்டேன். And very diligently I அதன்படி hearkened to his நடந்தேன். voice and walked accordingly. அதன்படி நடந்து கொண்டிருக்கிறேன். And still today I am walking. கர்த்தர் எனக்கு இதுவரையிலும் போதுமானவராய் இருந்தது மட்டுமல்ல, நிறைவான ஆசீர்வாதங்களை வேண்டுகிறதற்கு விரும்புகிறதற்கும் அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். And he is not only a God of sufficient for me, but he has blessed me abundantly of what I have asked and what I have not asked. அன்றைக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்து எனக்கு இன்னைக்கு ஏசி ரூம் கொடுத்திருக்கிறார். Oh, one day I was on the platform, but today the Lord has blessed me with a nice AC room. ஆபீஸ் ஏசில கொடுத்திருக்கிறார். A good air conditioned office. சர்ச் ஏசில கொடுத்திருக்கிறார். Air conditioned church. எங்க போனாலும் ஏர் கண்டிஷன் தான். Wherever I go it is an air எங்க condition. போனாலும் ஏசி எனக்கு ஓசில கிடைக்குது. All AC I get it at free of cost. Praise the Lord. எப்போ When அவர் வாக்கை நன்றாய் கேட்டு கவனமாய் கேட்டு அதன்படி செய்வீர்களானால் நீங்கள் சகல ஜாதிகளிலும்
கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். When you hearken to his voice diligently and walk accordingly, then the Lord will make you big among எரேமியா nations. 11:3 கவனித்தோம். We saw in Jeremiah நான் உங்களுக்கு 11:3. கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். You have to do all like how I command you. அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். Then you will be my people. நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். And I will be your God. நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது When I was preparing this message, ரெண்டு நபரை எனக்கு ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பாய் கொண்டு the வந்தார். Lord showed two people before my eyes. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. Listen carefully. இந்த செய்தி இன்னும் 10-15 நிமிஷத்துல முடிக்க I போறேன். shall the message will be over within 10 minutes. 10 or 15 minutes. 10 or 15 minutes. கவனிங்க. Can I draw your attention please? கவனிங்க. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான், நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான், தூங்காமல் ஜெபிக்கும் தாங்கப்பா, அன்னாலை போல கண்ணீரை வடிக்கணும், அன்னாலை போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், நீ தூங்கினார் எதிரி களை விதைப்பா, நீ தூங்கினார் எதிரி களை விதைப்பா, நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் தாங்கப்பா, மோசேயை போல மலை மேல் ஏறணும், மோசேயை போல மலை மேல் ஏறணும், என் தேசத்துக்காக கதறும் தேசத்துக்காக, தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நான் ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தூங்காமல் செய்தி கேட்க இருபதாங்க பாரு. 15 minutes. Praise the Lord. ரெண்டு நபரை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். I like to show two people before ரெண்டு your பேரை eyes. கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். The Lord has lifted two of them. தயவு செய்து கவனிங்க. very important. இது சொல்ல போனா the climax of the message. So this is the climax of the message. கொஞ்சம் கவனிங்க. Listen carefully. கர்த்தர் சொன்னார், The Lord says, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். I will make you great among all ரெண்டு nations. பேரை கர்த்தருக்கு காண்பித்தார். The Lord showed two of them. மூன்று பேர் உண்டு. சமயம் அனுமதித்தா மூணு பேரை சொல்லலாம். There are three of them. If possible, I will talk about ஆனா them. ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்பாக முதல்ல காண்பிக்க But the விரும்புகிறேன். Lord like to show two of them. முதலாவதாக Firstly, எரிகோ பட்டணத்திலே in the land of Jericho, எரிகோவை கர்த்தர் இஸ்ரவேலர் கையில் கொடுத்தார். the Lord gave Jericho in the hands of the ஆனால் ஒரு பெரிய Israelites. மதில் ஒன்றரை சுற்றிலும் இருந்தது. But there was a big wall around Jericho. எரிகோவுக்கு எதிராக போரிடுவதற்கு முன்பு அதை வேவு பார்க்கும்படி So தீர்மானித்தார்கள். before they went and war against Jericho, they went as a spy. அப்படி தீர்மானித்த பொழுது So when they decided to do that, வேவுகாரரை அனுப்பினார். so they sent spies. வேவுகாரர் போனார்கள். When the spies went, ஆனால் வேவுகாரன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து இவளை தேடுகிறான். so they are searching out for the spies. அப்பொழுது ஒரு வேசியின் வீட்டுக்குள்ள போறார். So they entered into the house of an harlot. அந்த வேசி That harlot. இவர்களை கண்டவுடனே இவர்கள் எதிரியர்கள். She identifies them as Hebrews. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். She identifies them as தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். children of God, and the Lord is with them. அவர்களை ஒளிய வைத்தார். So she hides them. பொய் சொன்னார். And she tells a lie. காப்பாற்றினார். And saves them. காப்பாற்றி முடித்தவுடனே After she saved them, then she says, நீ இந்த தேசத்தை ஜெயித்த பிறகு என்னையும் என் குடும்பத்தாரையும் பார்த்து
So she said, when you capture our nation, then you ought to protect me and my family. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? You know what they said? தேவகாரர் சொன்னாங்க, ஒரு சிவப்பு கயிறை கட்டி வச்சிருவோம்னு சொன்னேன்ல. Oh, in the windowsill, we just put a red rope. சிவப்பு கயிறை கட்டி வச்சிரு. A red rope. கட்டி வச்சிட்டாங்க. She tied it. ஜெயிச்சிட்டாங்க. And they captured. ராகாப் வேசியுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. So this harlot family was saved. அந்த வேசியுடைய பேர் என்ன? You know what this name of this harlot was? ராகாப். She was Rahab. அந்த வேசியுடைய பேர் என்ன? You know what the name of the harlot's name? சொல்லுங்க. ராகாப். She is Rahab. ஆனால் But கர்த்தர் இந்த உதவி செய்தது நிமித்தம் அந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார் ரட்சித்தார். the Lord saved the whole family since they helped out these people. கடைசில பாத்தீங்கன்னா But last when you see, எபிரேயர்களின் நிருபத்தில விசுவாசிகளின் பட்டியல்ல இந்த புறஜாதியான ராகாப் தேசியம் வருகிறார். so when you see in Hebrews in the faith list, you have this Gentile coming in this list. முதலாவது அவள் கர்த்தருடைய பிள்ளை இல்ல. Firstly, she's not the child of God. இரண்டாவது அவள் ஒரு வேசி. And secondly, she was an harlot. ஆனால் But கர்த்தருக்கு நன்மை செய்தது நிமித்தம், since she helped the people, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தது நிமித்தம் since she helped the children of God, அவளை கர்த்தர் விசுவாசியாக மாற்றினார். the Lord changed her as a believer. வாசிகள் எபிரேயர்களின் நிருபம் Let's turn to Hebrews 11ஆம் அதிகாரம் chapter 11 30ஆம் வசனம். verse 30. அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My children of God, கர்த்தர் நல்லவர். the Lord is a very good God. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஒரு ஆச்சரியம் தெரியுமா? You know what astonishing thing is? அந்த ராகாப் நல்லவர் இல்ல. This Rahab was not a very good person. யார் அவர்? You know who she was? ஆதியிலும் அசிங்கமான பால். A very worst sinner. ஆனால் But அவளையும் கர்த்தர் விசுவாசியாக மாற்றினார். But the Lord changed her to become a believer. முழு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய விசுவாச வீரர்கள் இருந்தார்கள். There were a lot of believers in the Old Testament, faith leaders. அதுல கொஞ்சம் பேர் தான் இந்த எபிரேயர்கள் ஆட்சியம் சொல்லுகிறார். Only few names are listed out in this Hebrews chapter 11. அந்த கொஞ்சம் பேர்ல யார் வர்றா? And in those among them, சொல்லுங்க, ராகாப் என்னும் வேசி. you have the faithless, you have the harlot Rahab. இரண்டாவதாக Secondly, மோவாபிலே ஒரு பெண் இருந்தார். there was a girl in Moab. மோவாபிய ஸ்திரீ Moabite. ரூத் என்னும் பெயர் கொண்டவள். She was Ruth. இளம் வயதிலே விதவையாய் மாறிவிடுகிறார். Became a widower at a very young age. முதலாவது மோவாபிய ஸ்திரீ ஆலயத்துக்கு போனது கிடையாது. The Moabites did not go to the temple of the Lord. அவன் பெத்லகேமியரை திருமணம் பண்ணி இருந்தார். Oh, they were married at Bethlehem. ஆனால் But இவளை திருமணம் பண்ணது நிமித்தம் since after her marriage, இவளை திருமணம் பண்ணது நிமித்தம் since, மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணது since they நிமித்தம் married this Moabite, இவர்கள் ரெண்டு கணவன்மாரும் இறந்து போனார்கள். both husbands passed away. ஒர்பான், ரூத் இவர்கள் ரெண்டு பேருடைய கணவரும் மரித்து So போனார்கள். these two girls, the husbands passed away. நகோமியுடைய கணவரும் மரித்து போனார். Naomi's husband also passed ஒரே away. வீட்டில் மூன்று விதவைகள். Three widowers in one house. சீனியர் மாமியார், The elder was the mother-in-law. இரண்டாவது ஃபர்ஸ்ட் மருமகள், The second one was the first மூன்றாவது daughter-in-law. இரண்டாவது மருமகள். And the third was the second ஒரு daughter-in-law. வீட்டில் எத்தனை விதவைகள் இருக்காங்க? So how many widows? சொல்லுங்க, 3. Three of them. ஆனால் ஒருபால் தன் மாமியாரை விட்டு போய்விட்டார். But Orpah kissed her mother-in-law and departed. ரூத்தோ But Ruth நகோமியோடு கூட இருந்தார். decided to stay with Naomi. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to the name of the இந்த Lord. ரூத் சொன்னார், Ruth said, மரணம் தவிர உங்களை என்னை வேறு எதுவும் பிரிக்க nothing can separate us except for death. உலகத்திலேயே நல்ல மாமியார் உண்டானா அது நகோமியா தான் இருக்கும். Oh, in the whole world, if there's going to be a very good mother-in-law, then it must be Naomi. வயசானவங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு மாமியார் ஆக போறவங்க, மாமியாரா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு நகோமி கிட்ட கற்றுக்கணும். So something with all the elders, all those mother-in-laws, ought to be mother-in-laws, who ought to learn from Naomi. தமிழோட வரப்போம் பழமொழி
this. என் மகன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் காலியா இருக்கும். Oh, even though my son dies, it is okay, but he has to become a சில widow. சகோதரிகள் சிரிக்கிறத பார்த்தா எங்க மாமியாருக்கு வரைக்கும் அது நல்லா பேசுவாங்க. மாமியாருக்காகவே அவங்க பேசுவாங்க. எப்படி டாக்டர் நீங்களோடு கற்று என் கருத்தை கேட்காது. So some sisters are very glad that the Lord is speaking unto the mother-in-law. Praise the Lord. நகோமி சொன்னா, So Naomi said, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடாமல் இருக்கிறேன். will I not search out for a good life for you? அதன்படியே Like that, கர்த்தர் அவளுக்கு போவாசை கொடுத்தார். the Lord blessed her with Boaz. கர்த்தர் அவளுக்கு போவாசை கொடுத்தார். The Lord blessed her with Boaz. போவாஸ் யார் தெரியுமா? You know who this Boaz is? Praise the Lord. மத்திய எழுதின சுவிசேஷம் Let's turn to Matthew, முதலாம் அதிகாரம் 1st chapter, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசி. 5th and 6th verse. சல்மான் போவாசை யாரிடத்துல பெற்றாரா? கவனிங்க, ராகாபிடத்துல. போவாசுக்கு தாய் யாரு? Now who was the mother of Boaz? சொல்லுங்க, யாரு? ராகம். போவாஸ் ஓபேத்தை யாரிடத்துல பெற்றார்? And you know who Boaz gave birth to? ரூத்தினிடத்துல பெற்றார். And he gave birth to Obed of Ruth. இந்த ஓபேத் ஈசாயை பெற்றார். And Obed begot his Jesse. ஈசாய் தாவீது ராஜாவை And பெற்றார். Jesse begot David. கவனிங்க, தாவீதுடைய தாத்தா யாரு? And who was the grandfather of David? சொல்லுங்க, போவாஸ். Boaz. ஓபேத். ஒன்னு தாத்தா தான் யாரு? போவாஸ். So the grandfather was Obed and the great grandfather was Boaz. ஒன்னு தாத்தாவுக்கு அம்மா யாரு? And who's the mother of this Boaz? பாருங்க, இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல ராகாபும் வர்றா, ரூத்தும் வர்றா. So in this list of the hereditary, you can see Rahab and Ruth entering into this list. ராகாபும் அந்நிய ஸ்திரீ. And Rahab is also ராகாபு ஒரு வேசி. a Gentile, ஆனால் but ரூத்து ஒரு அந்நிய ஸ்திரீ. and Ruth is also a Gentile. ரூத்து ஒரு விதவை. Ruth was a widow. ஆனால் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி மேன்மையாக வைத்தார். But the Lord has promoted them and has lifted them. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, My beloved children of God. நீங்கள் 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 ராகாபை காட்டிலும் விசேஷித்தவர்கள். Oh, you are special, more special than Rahab. சொல்லுங்க, நீங்க யாரு? ராகாபை காட்டிலும் விசேஷித்தவர்கள். You are special than Rahab. நீங்கள் ரூத்தை காட்டிலும் You are விசேஷித்தவர்கள். special than Ruth. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த The விரும்புகிறார். Lord wants to bless you. அதே And lift you. மூன்றாவது Thirdly, வாசியுங்கள். let's read சங்கீதம் 78ஆம் அதிகாரம் Psalms 78, 70, 71, 72. 70 and கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவர் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து அல்லேலூயா. He took David also his servant and took him from the sheepfold, from following the ewe great with young, he brought him to feed Jacob his people and Israel his inheritance. தாவீது யார்? You know who this David ஆடுகளின் was? பின்னாக தெரிந்து கொண்டிருந்தவர். He was going behind தாவீது sheepfold. யார்? You know who this தன் David? தகப்பனால் he was highly rejected. தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர். He was not at all considered. அவர் தகப்பனால் கணக்கிலே வைக்கல அவங்க அப்பா. He was avoided அவங்க தகப்பனால் அவரை தூர துரத்திட்டாங்க. because he was one among the eight. 8 குமாரர்கள்ல அவர் He ஒருத்தர். was the last. அவர் தான் கடைசியா இருந்தவர். And by unfortunately his father treated him very least. அவங்க அப்பா அவரை ரொம்ப அற்பமா நடத்தினார். Praise the Lord. But in the sight of God, ஆனா கர்த்தருடைய பார்வையில God has chosen this little small David as king of Israel. இந்த அற்பமாய் நினைக்கப்பட்ட இந்த தாவீதை கர்த்தர் ஒரு ராஜாவாக உங்க நினைத்திருந்தார். குடும்பத்துல நீங்க அப்பமா என்ன பண்றீங்களோ, Oh, you thought very least in your family. உங்க பெற்றோரான நீங்க அப்பமா என்ன பண்றீங்களோ, You thought very least by your இல்லை parents. உங்களுடைய அலுவலகத்துல நீங்க அப்பமா என்ன In பண்றீங்களோ, your work spot are you considered very least? உங்களை எதுவுமே கண்டுக்கிட Or மாட்டேங்கிறாங்களோ, are they not bothered about you? உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையோ, So they don't respect you there. கவலைப்படாது. Don't worry.
தாவீதின் தேவன் இந்த காலைவேளையில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord of David is speaking unto you this கர்த்தர் morning. உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். He will catch hold of your hand கர்த்தர் and உன்னை lift you ராஜமேன்மையை up. கொடுக்க போகிறார். And he is going to give you the கர்த்தர் kingship. உனக்கு ராஜமேன்மை வைத்திருக்கிறார். He's got the kingship for சகல you. ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்க He will போகிறார். make you great among all கர்த்தர் உன்னை nations. வாளாக்காமல் தலையாக்க He will போகிறார். make you the head and கர்த்தர் not உன்னை the tail. கீழாக்காமல் மேலாக்க He போகிறார். will make you the up and not the down. எகிப்தியரின் வியாதிகளை ஒன்றை உன்மேல் வரப்பண்ண He மாட்டார். will not see the disease of Egyptians come upon you. அவர் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் He மாறுவார். will become an enemy அவர் unto உன் your விரோதிகளுக்கு enemies. விரோதியாய் மாறுவார். An adversary unto your நீங்கள் அவருடைய adversary. சொந்த ஜனமாய் And இருக்கிறீர்கள். you will be his own நீங்கள் அவருடைய peculiar சொந்த treasure. சம்பத்தாய் இருக்க You will போகிறீர்கள். be his peculiar treasure. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, My beloved children of God, கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். the Lord knows you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். He will give you a promotion. உனக்கு உன்னிடத்தில் எல்லா வியாதிகளையும் நீக்கி உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக இந்த காலங்களிலே அவர் ஏற்றுக்கொள்கிறார். He will see that you are free from all the disease and he will heal you, make you holy and make you his child. நான் முடிக்க போறேன். I am going to close. எனக்கு அருமையான தேவனுடைய My பிள்ளைகளே, beloved children of God, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலங்களிலே இது பண்டிகை கொண்டாட்டத்துக்காக நாம் வரவில்லை. we have not come for some celebration. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளபடி வந்திருக்கிறார். Oh, we have come to receive the blessings from the Lord. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Surely the Lord is going to bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். The Lord knows all your tears. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார். Knows all your mourning. உனக்கு நிலைமை மாறப்போகிறது. Your situation is going to உனக்கு change. ராஜமேன்மை வரப்போகிறது. You are going to have the kingship. உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. You are going to have the உன்னுடைய blessing. கவலைகள் மாறப்போகிறது. Your problems உன்னுடைய are going to கண்ணீர் change. மாறப்போகிறது. The tears are going to நீ change. எதற்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. The answers are going to come for all கர்த்தர் the உன் ஜெபத்தை prayers you கேட்டிருக்கிறார். have been praying all கர்த்தர் உன் this ஜெபத்தை day. கேட்டிருக்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே என்றென்றும் மாற்றிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. சொல்லுவோம், சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. சொல்லுவோம், புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. சொல்லுவோம், அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி
இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அவர் கண்களை மூடுவோம். Let's close our eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. Look at the Jesus who has risen. ஷாபாஹதலரம ஷந்தரோரியா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். Just hold on to the promises of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். And hold on to the word of the Lord. அவைகளின்படி செய்ய நாம் அர்ப்பணிப்போம். Let us surrender to the Lord to obey His words. இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். Let us surrender to Him. இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். Let's surrender to Him today. ஆபா ஷந்தரம பனகோரோ. சகோதரி, Oh sister, அழுகிறதற்கு கண்களில் கண்ணீர் கூட இல்லையே. oh I have no more tears to cry. எத்தனை முறை நீ சாக தீர்மானித்தா? How many times decided to die? கர்த்தருடைய கிருபை அல்லவோ உன்னை பாதுகாத்தது. Oh, the grace of the Lord had been sufficient for you. இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசினாரே. This early morning the Lord is speaking unto you. எத்தனை பொருத்தனைகளை பண்ணினாய்? How many oaths you have made to the அந்த Lord? பொருத்தனைகளை செய்ய முடியாதபடி தவறி போனாய். And you have not completed the oaths நீ to the Lord. வாழ்ந்திருக்கிற நாட்களில் ஆண்டவரை விட்டு விலகி போனாய். You had left the Lord and departed from Him. இந்த நாளிலே Today கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். the Lord is reminding you. அவர் உன்னை மறந்து விடவில்லை. He has not forgotten you. அவர் உன் நினைவாக இருக்கிறார். And He is always being உனக்கு thoughtful of உதவி செய்ய you. விரும்புகிறார். And is ready to help உன்னை you. தூக்கி எடுக்க விரும்புகிறார். To lift you up. அவர் கரத்தை நீட்டி தொட விரும்புகிறார். He is ready to give His hand and touch உன்னை you. முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணித்து Will விடு. you surrender unto Him? இந்த காலை வேளையில் முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடு. Will you surrender unto Him this இனிமேல் morning? நான் அந்த தவறு செய்ய மாட்டேன். Oh, I will not make this ஆண்டவரே mistake என்னை again. மன்னித்துக் கொள்ளுங்க. Forgive me, Lord. என்னை மன்னித்து விடுங்க. Forgive me, Lord. என்னை நினைவு கூறுங்க. And remember me. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நாம் தீர்மானிக்க போகிறோம்? How many of you all are going to decide this எத்தனை morning? பேர் நாம் தீர்மானம் எடுக்க How போகிறோம்? many of you all are going to make நான் decisions? இனிமேல் கர்த்தருடைய வாக்கை நன்றாய் கேட்பேன். I will listen to His voice கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பேன். and walk accordingly. இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். Oh, I surrender to the Lord. இந்த காலை வேளையில் நான் ஒப்பு I கொடுக்கிறேன் surrender to the Lord this என்று morning. சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. Just raise your hands who கர்த்தருடைய like to tell ஆவியானவரோடு that. கூட The பேசுகிறார். Holy Spirit God is speaking unto you. கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட The பேசுகிறார். Holy Spirit God is speaking to you. ஆவியானவர் கேட்க சொல்லுகிறார். So the Holy Spirit God is asking me to ask of you. கரங்களை உயர்த்துங்க. Hallelujah. Raise your hands. இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்பேன். I will hearken to His voice diligently அதன்படி செய்வேன். and do accordingly. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலக மாட்டேன். And I will not depart from His word. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் ஒப்பு And கொடுக்கிறேன். I surrender to His word. பரிசுத்தமுள்ள பிதாவே, Heavenly Father, கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். oh thank you for all the children இந்த who have பிள்ளைகளை raised your hands. உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Oh, revive them. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி Bless ஜெபிக்கிறேன். them. அவருடைய மீறுதல்களை மன்னிப்பீராக. Oh, forgive their transgressions. குற்றங்களை மன்னிப்பீராக. Forgive their transgressions. ஆசீர்வதிப்பீராக. And bless them. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து Oh, bless them, Lord. இந்த வருஷத்துல சாட்சியாய் நிறுத்தும். And let them be a testimony in this அநேகருக்கு year. சாட்சியாய் நிறுத்தும். And be a witness for many. ஆசீர்வதியும். Bless them. இயேசுவின் In நாமத்தில் Jesus' name. பிதாவே. Father. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Give the Lord a hand clap. Let's give the Lord a hand clap. இந்த வருஷத்துல This year, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். the Lord will go before you. உபாகம் 31:6 சொல்லப்பட்டிருக்கிறது. Deuteronomy 1:26 says, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் you இருங்கள். will become strong. அவளுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். And you need not have to fear for them. தேவனாகிய கர்த்தர் 2017ஆம் வருஷத்துல உன்னோடு கூட வருகிறார். The Lord your God will come along with you அவர் in the உன்னை year விட்டு விலக மாட்டார். 2017. அவர் உன்னை விட்டு He will விலகுவதில்லை. not forsake you. உன்னை கைவிடுவதும் இல்லை. He will not depart or forsake you. உபாகம் 31:8 வாசிக்கிறோம். In Deuteronomy 8, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். the Lord goes before you. அவர் உன்னோடு இருப்பார். And He will be with you. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. He will not depart உன்னை from you. கைவிடுவதில்லை. And He will not நீ forsake you. பயப்படவும் You கலங்கவும் need not வேண்டாம். have to fear it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. பாஸ்டர் பிராங்க்லின்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட். இன்னொரு முறை தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவா இருக்குங்க. சரி, ஒரு சின்ன அறிவிப்பு. நான் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே நாங்க இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டிருந்தோம். வருகிற சனிக்கிழமை சபையில குடும்ப உபவாச ஜெபம் வைக்க போகிறோம். நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சிலருக்கெல்லாம் அப்படியே தூக்கத்துல யாரோ பேசுற மாதிரியே இருக்கும். பாதி தூக்கத்துல கனவுல யாரோ வந்து நின்று பேசுற பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணுங்க, அப்படி அசைங்களேன். அடிக்கலாம் அடிக்காதீங்க, எங்க உரமா பளிச்சுன்னு அடிக்கிறாங்க அப்படியே சும்மா ஒரு ஷேக் பண்ணி கவனிங்க. வருகிற சனிக்கிழமை குடும்ப இந்த நாளையில இன்றைக்கு ராத்திரியிலிருந்து சரியாய் 6:30 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் நம்ம சபையில குடும்ப ஆசீர்வாத ஜெபங்கள் நடைபெறும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தலைமை சபையில நினைக்கிறேன் கிளை சபைகளில் நடைபெறுகிறதுன்னு. விசேஷமாய் வருகிற சனிக்கிழமை குடும்ப உபவாச ஜெபத்தை நம்ம வைக்க போகிறோம். குடும்பத்திற்கான உபவாச ஜெபம். இதுல உபவாசம் எடுத்து இந்த வருடத்தை நம்ம தொடங்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங், முழு நாள் உபவாசம் எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்றவங்க வெக்கப்படாம கை தூக்குங்க. வெக்கப்படாம நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 2017ஆம் ஆண்டு குடும்பமாய் சேர்ந்து உபவாசத்தோடு இந்த 2017ஆம் ஆண்டு நம்ம தொடங்க போகிறோம். ஒருவேளை உபவாசத்தை நான் சொல்லல, 2 வேளை உபவாசத்துல முழு நாள் உபவாசத்தை தொடங்குறது, முழு நாள் உபவாசத்தை செஞ்சு இந்த 2017க்குள்ள நாம் தொடங்க போகிறோம். நல்லா கவனிங்க. அநேக பிசாசின் போராட்டங்கள் இந்த வருஷத்துல நமக்காக காத்திருக்கலாம். இந்த வருடத்துல கர்த்தர் அவைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் தர போகிறார். நமக்கு சாதாரண பலன் தேவையில்லை, நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தேவை. எத்தனை பேர் ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பரவலவலா ஓடிட்டு இருந்துச்சு. என்ன வீடியோனா, ஒருத்தங்க வந்து கரடியை பிடிக்கிறதுக்காக கையில குச்சியை எடுத்துட்டு போவாங்க. போலீஸ்காரர் ஒருத்தர் கரடியை பிடிக்கிறதுக்கு யானை மேல உட்காந்து ஒரு குச்சி எடுத்துட்டு போவாரு. போலீஸ்கார ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த குச்சை பார்த்து மனுஷனோ நாயும் பயப்படலாம். ஆனா கரடியோ சிங்கமோ குச்சையும் போலீஸ்கார உடுப்பையும் பார்த்து என்ன பண்ணாது சொல்லுங்களேன். ஆனா நம்ம கையில பெரிய பட்டயமோ ஒரு நல்ல கன்னோ இருந்துச்சுன்னா நிச்சயமா கரடியை நம்ம மேற்கொள்ள முடியும். இத்தனை நாட்கள் நம்ம கையில சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சு ரோட்ல இருக்கிற நாயும் நம்ம விரோதிகளையும் நம்ம தரத்தி கொண்டிருந்தோம். 8ஆம் தேதி நம்ம கையில ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் உபவாசம். உபவாசத்தை நம்ம எடுத்து பெரிய ஆயுதங்களை நாம் மேற்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். முழு நாள் குடும்ப உபவாச ஜெபத்தை வருகிற 7ஆம் தேதி சனிக்கிழமை சரியாய் 10 மணிக்கு தொடங்கி 2 மணி வரைக்கும் ஜெபம் சபையில குடும்ப உபவாச ஜெபம். அநேக விதங்களில் நம்ம ஆண்டுகளை தொடங்கலாம். ஆனால் இந்த வருடம் ஒரு ட்ரை பண்ணி உபவாசத்தோடு இந்த 2017ஆம் ஆண்டை நாம் தொடங்க போகிறோம். எனக்கு ஆண்டவர், நான் உணர்த்தப்பட்டேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுற மாதிரி நம்ம அநேக நாட்கள்ல செவரை தாண்டி போகணும் நம்ம முயற்சி பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டுல அந்த செவரை உடைச்சிட்டு நம்ம போக கர்த்தர் பிரயாசப்பட போகிறார். செவரை தாண்டி போன நாட்கள் தாண்டி போனோம்னா திரும்ப நமக்கு முன்னாடி அந்த செவரு வந்து நிற்கும். தாண்ட முயற்சி பண்ணாதீங்க, அதை உடைச்சிட முயற்சி பண்ணுங்க. நமக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை மேற்கொள்ள பிரயாசப்படாதீங்க, அதை கொண்டு போட்டுட பிரயாசப்படுங்க. உனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற பயங்களை மேற்கொள்ள பிரயாசப்படாதே, அவைகளை கொன்று போட பிரயாசப்படு. ஒன்ஸ் நம்ம அதை இடிச்சிட்டோம்னா திரும்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க மாட்டோம். அது பயமா இருக்கலாம், அது போராட்டங்களா இருக்கலாம், கடனா இருக்கலாம். ஒன்ஸ் இடிஞ்சிடுச்சுன்னா அது திரும்ப நம்ம வாழ்க்கையில வராது. நம்ம அநேக நாட்கள்ல 2014ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு நம்ம தாண்டி 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 வந்த காரியங்களை கர்த்தர் இந்த 2017ஆம் ஆண்டு உபவாசத்துல அவைகளை நாம் உடைக்க போகிறோம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல உடைச்சிடலாம் சொல்லுங்க. தாண்ட வேண்டாம், உடைச்சிடலாம் சொல்லுங்க. இன்னொரு முறை, நான் தாண்ட போறது இல்ல, நான் உடைக்க போகிறேன் சொல்லுங்க. நம்ம தாண்டினா திரும்ப நம்ம பார்ப்போம். திரும்ப வரும்போது அந்த செவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும். திரும்ப அந்த செவர்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். ஆனால் இந்த 7ஆம் தேதி உபவாசத்தின் போது we are going to break it சொல்லுங்க. உடைக்க போகிறோம் சொல்லுங்க. உடைக்க போகிறோம். எத்தனை பேர் உபவாசத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பல விதங்கள் இருக்கிறது. நல்லா தெபிச்சு எல்லாம் ஓகே. ஆனா இந்த சனிக்கிழமை முழு நாள் உபவாசத்தை நம்ம குடும்பமா முடிஞ்ச வரைக்கும் வாலிப பிள்ளைங்க எல்லாம் தயவு செய்து லீவ் போட்டுட்டு வாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல கண்ட எதுக்கு எல்லாத்துக்கும் லீவ் போட்டு எதோ செய்யறோம். நம்ம இந்த உபவாச கூட்டத்திற்கு தயவு செய்து லீவ் போட்டுட்டு வாங்க. லீவ் போட்டுட்டு இப்படியும் ஒரு போராட்டத்தை நம்ம செய்யலாம். இப்படியும் போராடி இந்த வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். நான் சொல்றேன், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
அவன் சாதாரணமா வரட்டுனா ஓட மாட்டான். இந்த 2017ஆம் ஆண்டு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, அவனை கொன்னுடலாம். சண்டை போட வேண்டாங்க. சண்டை போட்டா திரும்ப நமக்கு முன்னாடி வந்து நிப்பான். சண்டை போட்டு அடிச்சு துரத்தினா திரும்ப அந்த பயமோ அந்த பிசாசோ அந்த வியாதியோ நம்ம வாழ்க்கையில வந்து நிற்கும். ஆனால் அவைகளை கொன்று போட்டோம்னா திரும்ப நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கவே நிக்காது. Let us fight this battle and kill the enemies. பிசாசை கொன்னுடலாம், அவன் நம்ம திரும்ப வாழ்க்கையில நம்ம வர மாட்டான். 2017ஆம் ஆண்டு உங்களை 2 கரங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், இந்த 7ஆம் தேதி இந்த சபையில ஒரு உபவாசம் நடக்க போகிறது. உபவாச கூட்டத்தை செய்ய போகிறோம். தயவு செய்து கடந்து வாங்க. அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ். கொலம்பஸ் கிட்ட எல்லாரும் சொன்னாங்களாம், கொலம்பஸ் முதல் தடவை பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அந்த கடல் கண்ணு கெட்டுற தூரத்துக்கு நீ போனா நீ செத்துருவ. கொலம்பஸ் கிட்ட எல்லாரும் சொன்னாங்களாம், கொலம்பஸ் அந்த தூரத்துக்கு நீ தாண்டி போனா you will die, நீ செத்துருவ அப்படின்னா. கொலம்பஸ் சொன்னா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கினார். பிரயாணத்தின் முடிவுல கொலம்பஸ் செத்து போகல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால செத்து போயிட மாட்டோம். ஒரு புதிய காரியங்களை கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் நம்ம சாப்பிடாம பட்டினி இருக்கிறதுனால செத்து போயிட மாட்டோம். ஒரு புதிய காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். உபவாசம்ன்றது நம்மளுடைய சரீரங்களை மாமிசங்களை மேற்கொள்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, 7ஆம் தேதி 10 மணிக்கு இந்த இடத்துல உபவாச ஜெபம். கை தூக்கி சொல்லுங்க, நான் வருவேன். நீங்க சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. ஓகே, சரி. இப்போ அன்னைக்கு 7ஆம் தேதி ஒரு சிலருக்கு பர்த்டே இருக்கும், ஒரு சிலருக்கு கல்யாண நாள் இருக்கும், ஒரு சிலருக்கு கல்யாணம் இருக்கும். யுவர் எக்ஸ்கியூஸ், உங்களை வந்து மன்னிச்சு விட்டுடுறோம் நாங்க. நீங்க வந்து மறுநாள் எப்பயாச்சும் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு டேப்லெட்ஸ் போடணும், ஊசி, இன்சுலின், அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கை தூக்குங்க. எங்க அப்பாலாம் கூட டயபெட்டிக் பேஷண்ட் தான். கை தூக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லி தரேன் நான். மாத்திரை போடுறவங்களாம் ஹலோ. ஓகே, இப்போ உங்களுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு 7ஆம் தேதி நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறை டயபெட்டிக் பேஷண்ட் வாலிபருங்க எல்லாரும் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து தான் ஆகணும். நான் திரும்ப சொல்றேன், நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. என்ன உபவாசம் இருந்தா ரொம்ப ஈஸியா லத்தாச்சிக்கா எடுத்துக்காதீங்க. டேக் திஸ் வேர்ட்ஸ் வெரி சீரியஸ். வாலிபருங்க நம்ம எல்லாம் உபவாசம் எடுத்து தாங்க ஆகணும். 7ஆம் தேதி முழு நாள் வேலை, ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட எடுக்கலாம். ஒரு நாள் நீங்க பட்னியா இருக்கிறதுனால திரும்ப சொல்ற செத்து போக போறது இல்ல. கொலம்பஸ் சாகல, அமெரிக்காவை புதுசா கண்டுபிடிச்சார். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் போட்டு வாங்க, அன்னைக்கு உபவாசம் இருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்காக நீங்க உபவாசம். சரி, ஓகே. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நான் சொல்றேன், பேப்பர் பென் இருக்குன்னா டக்குன்னு எழுதிக்கங்க மெனுல. அன்னைக்கு நீங்க சாப்பிடுறதா இருந்தா சாப்பாடுல உப்பு சேர்க்க கூடாது. சாப்பாடுல என்ன சேர்க்க கூடாது? ஏற்கனவே அப்படிதான் சாப்பிட்டுக்கிறேன்றீங்களா? சாப்பாடுல என்ன சேர்க்க கூடாது? எண்ணெய் சுத்தமா சேர்க்க கூடாது. ஒரு சிலருக்கு வந்து டீ காபி குடிக்காம என்ன பண்ணாது நாலு அன்னைக்கு உபவாசம் இருக்கிறப்போ டீயும் காஃபிலையும் சக்கரை போடாம குடிக்கணும். உங்க சரீரத்துக்கு ஏதோ ஒண்ணு இழக்கணும். உங்க சரீரம் உணரணும் ஏதோ ஒண்ணு. நிச்சயமா அந்த நாள் ஒரு பெரிய அப்படியே பிரிஸ்கா அப்படியெல்லாம் இருக்காது. யாக்கோபு போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தட் இஸ் a wrestling. அது ஒரு சண்டை. உங்களுக்கும் உங்க மாம்சத்திற்கும் சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்க டீ காபி குடிக்கிறப்ப என்ன போடக்கூடாது சொல்லுங்க? அதுக்கு குடிக்காமலே இருந்துடலாம்ல, அப்படியே செஞ்சிடலாம். ஓகே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் உங்க உணவுல உப்ப என்ன பண்ணக்கூடாது. அதாவது மாத்திரை போடுறவங்க எல்லாம் உபவாசம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு சிலருக்கு கையெல்லாம் ஊத்துறோம். அப்புறம் ஏதாவது என் வீட்டுக்கு வந்து நின்று போறீங்க. அதனால தெளிவா சொல்றேன், ஒண்ணுமே ஆகாது இயேசுவின் நாமத்தினால. அவங்களுக்கு நான் சொல்றேன், உப்பு போடவே கூடாது, எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. ஒரு நாளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. ரைஸ் சாப்பிடக்கூடாது. காய்கறி வேக வச்சுதான் சாப்பிடணும், தாளிக்க கூடாது. தாளிச்சு சாப்பிடும். டயபெட்டிக் நல்ல வாலிப பிள்ளைங்களாம் தலையாட்டாதீங்க, நீங்களாம் உபவாசத்துல தான் வரணும். ஓகே, ஜூஸ் இஸ் அக்செப்டட். ஜூஸ் ஒத்துக்கலாம். ஜூஸ்ல சக்கரை போடக்கூடாது. ஜூஸ்ல என்ன போடக்கூடாது? எங்க ஒரு நாளைக்கு இருங்க, நான் எழுதி தரேங்க, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், செவரை தாண்டின வருடங்கள் போதும், செவரை இடிச்சுட்டு போலாம். தாண்டினா திரும்ப வந்து நிப்பான் பிசாசு. அவன் அடிச்சோன்னா திரும்ப வந்து தான் நிப்பான். அடி வாங்கினவன் என்ன பண்ணுவான்? திரும்ப வந்து நிப்பான். ஆனா ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா, அவனை கொண்டுட்டோம்னா திரும்ப அவனை நம்ம வாழ்க்கையிலே பார்க்க முடியாது.
நம்ம ஆவியின் பட்டயங்களை கையில் எடுத்துட்டு 7ஆம் தேதி உங்களை ரொம்ப தயவா கேட்கிறேன். சனிக்கிழமை 7ஆம் தேதி சனிக்கிழமை தான் நினைக்கிறேன்ல. ஆமா, 8ஆ 7ஆ 7 தான் கரெக்ட். 7th சனிக்கிழமை சரியாய் 10 மணிக்கு இங்க வந்துடுங்க. 2 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. நீங்க வேலைக்கு செஞ்சு அவங்களுக்கு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சது போதும். ஒரு நாள் ஆவியில நிரம்பி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அன்னைக்கு லீவ் போடுங்க. லாஸ் ஆஃப் பே இருந்தா கூட பரவாயில்ல, லீவ் போடுங்க. நீங்க லீவ் போடாம, நான் திரும்ப சொல்றேன், அந்த நாளை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை இழந்துருவீங்க. நீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது அநேக வருஷங்களா, அநேக நாட்களா நானும் அம்மா அப்பாலாம் ஜோம் பண்ணி அநேக ஆண்டுகள் தள்ளி இந்த வருஷத்துல குடும்ப உபவாச ஜபத்தை நாங்க வைக்கிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் தாழ்மையோடு 2 கையை கூப்பி கேட்டுக்கிறேன், எனக்காக நீங்க உபவாசம் இருக்க வேணாம். உங்க பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வச்சுங்க. வெரி ஹாப்பி. உங்க பிள்ளைகளுக்காக அந்த 7ஆம் தேதி லீவ் போட்டுங்க. லாஸ் ஆஃப் பே வரட்டும், வேலையை விட்டு துரத்தட்டும். கர்த்தருக்காக முழங்கால் என்று நாம அன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் வர போறீங்க? எது கை தட்டுறீங்கன்னே புரியல. அன்னைக்கு நீங்க கை தட்டினவங்க எல்லாம் வந்தீங்கன்னா I'll be so happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நினைக்கிறேன் பிரான்ச் சர்ச்சஸ்ல எல்லாம் பெரிய மீட்டிங் ஏதோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் 7th. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லா வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு வாங்க. நம்ம ஒன்று சேர்ந்து உங்க குடும்பத்திற்காக, உங்க குடும்பத்தில் கிரியை செய்கிற ஜென்மங்கள், சாபங்களை நம்ம கொன்று போட விடலாம். இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நாளையில இருந்து, இன்னில இருந்தே சரியா 6:30 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இங்க சபையில நடைபெறும். திரும்ப சொல்றேன், டெய்லி குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும். 8ஆம் தேதி குடும்ப உபவாச ஜெபம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 8ஆம் தேதி இல்ல, 7ஆம் தேதி குடும்ப ஆசீர்வாத கூட்டம் தான் அது, உபவாச கூட்டம். ஓகே, கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிப்பா. குழந்தை பிரதிஷ்டை உண்டு. பாபு வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சகோதரன் பாபு, சகோதரன் ஜெமிமா, இந்த குழந்தை கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்ப்பேன்னு வாக்கு கொடுக்குறீங்களா? இந்த பாபுவும் சகோதரி ஜெமிமாவும் கர்த்தருக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியின்படி இந்த முதல் ஆண் குழந்தையை, கர்த்தர் கொடுத்த முதல் ஆண் குழந்தையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து இந்த குழந்தைக்கு ஆல்ஃபிரட் மார்க்கஸ் என்று பெயரிட்டு இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சகோதரன் பாபுக்கும் சகோதரி ஜெமிமாவுக்கும் கொடுத்த முதல் கனி, முதல் ஆண் குழந்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த குழந்தை உம்முடைய வருகை தாமதிக்குமானால் உமக்கு மகிமையான ஒரு ஊழியக்காரனாய் வரும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கோயம்பேடு பிரான்ச் சர்ச்சினுடைய விசுவாசிகள் சகோதரன் சத்தியமூர்த்தி, சகோதரி ரெபேக்கா, கர்த்தர்கள் கொடுத்த அந்த பெண் குழந்தைக்கான நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்ப்பெண்ணு வாக்கு கொடுக்குறீங்களா? இந்த பெற்றோர் கொடுத்த வாக்குறுதியின்படி இந்த பெண் குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து இந்த குழந்தைக்கு ரூபி என்று பெயரிட்டு இந்த குழந்தை ஆசீர்வதிக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ரூபியை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வருகை தாமதிக்கமானால் நமக்கு மகிமையான ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் நிறுத்தி ஆசீர்வதியும். கர்த்தாவே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடுவோம். சிந்தாரிப்பேட்டை சபையினுடைய போதகர், கிளை சபை சிந்தாரிப்பேட்டை சபையினுடைய போதகர் பாஸ்டர் சாமுவேல் வந்தவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கர்த்தர் தந்த நல்ல வாக்குதத்த செய்திக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, 2016 கடந்து தீயையும் தண்ணீரையும் கடந்து ஒரு செழிப்பான 2017 எங்களை நடத்தி கொண்டு வந்தமைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்துல காத்திருந்த உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் தந்த நல்ல உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, பலப்படுத்துகிறது, நடத்துகிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே, இந்த வருஷத்திலுமா எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைப்பேன் என்கிற உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விதமான வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக உம்முடைய கட்டளைகளை செய்வதற்கு கவனமாயும் உம்முடைய சத்தத்தை உண்மையோடு செவி சாய்க்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பூமியின் சகல ஜாதிகளிலும் மேன்மையாகவும், வாழ்கிற இடங்களிலே மேன்மையாகவும், வேலை ஸ்தலம் வியாபார ஸ்தலங்களிலே மேன்மையாகவும், படிக்கிற இடங்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மேன்மையாகவும், ஊழியம் செய்கிற இடங்களிலே மேன்மையாகவும் வெற்றி சிறக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நல்ல கால வேளையில எங்களை சமாதானத்தோடு கூட புறப்பட்டு போக செய்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குற நேரம். அந்த நேரத்தில் ஃப்ராங்க்லினுடைய அக்காவும் தங்கச்சியும், சார் 2 அக்காவங்களும், சின்ன அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. என்னுடைய மூத்த மகள் 5 வருஷங்களுக்கு பிறகு லண்டன்லேருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடலை, விசேஷத்த பாடலை கொடுக்கும் பொழுது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருங்க. உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வரும். தம்பிகளை கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணு. சாம் கீழே போங்க, வில்லியம்ஸ் கீழே போங்க சீக்கிரம். ஃப்ராங்க்லின்
கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவம் சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவம் சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே நாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே நாயேகோவா, கற்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீர், தாயே என் இயேசுநாதா, தந்தையே நாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே நாயேகோவா, ரத்தத்தினால் மீட்டவரே, உந்தன் ரட்சிப்பை தந்த
நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. நீங்களாம் சாப்பிடுற சமயத்துல 2 பாட்டு பாடிக்கிறோம். கீபோர்ட் ஆன். பேசக்கூடாது. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் மீட்பர் அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாட்சியடை வீடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாட்சியடை வீடனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் உயர்த்தி சொல்லுவோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உங்கள் தோள்களில் நான் இருப்பேன், எந்த பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உங்கள் தோள்களில் நான் இருப்பேன், எந்த குறைவின்றி வாழ்ந்திடுவேன். உங்கள் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். Hallelujah. Praise the Lord. Hallelujah. கையெல்லாம் உயர்த்த முடியாது, வாயும் திறக்க முடியாது, ரெண்டு நிலைமையில இருக்கீங்க. புது வருஷத்தில் அப்படிதான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்லா சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இப்போது அதுக்கு முன்பாக நடுவில் ஒரு சாட்சி கேட்க போகிறோம். கர்த்தர் இந்த மகனுக்கு தன் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் ஒரு வாலிப பிள்ளை, கர்த்தர் அந்த பிள்ளைக்கு செய்த நன்மை நினைத்து இப்பொழுது பிரதர் ரிச்சி முன்பாக வந்து சாட்சி கொடுக்க போகிறார்கள். இந்த சாட்சியை கேட்டு நாம் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த சாட்சி ஏன் கேட்குறேன்னா, அவருக்கு ஏதோ நடந்ததில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக இந்த மகனுக்கு செய்வார் என்றால் நமக்கும் அதிக நிச்சயம் என்பதை இன்னும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி இந்த சாட்சியை நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் இன்னைக்கு சாட்சி அனுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் என்னால் நிற்கக்கூட முடியுதுன்னா அது அவருடைய கிருபை தான். ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ஜுரம் வந்து திடீர்னு கை கால்லாம் வீக்காகி நடக்க முடியாமல் ஆச்சு. அப்புறம் இங்கே அம்ஜகாரில் இருக்கிற யோகேஷ் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, இங்கே பார்த்தாங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும், நீங்கள் கேஎம்சியில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கே கேஎம்சியில் போனால் அங்கே அட்மிட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் இங்கே வைக்கணும் சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் நல்லா தான் இருந்தேன். திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரில, கேஎம்ஸ்
கேஎம்சிலே வந்து கீழே ஐசியூ வார்டில் அனுப்பிட்டாங்க. 5 நாளைக்கு வந்து உங்களுக்கு மருந்து ஏற்றணும், அந்த மருந்து போட்டால் தான் உங்களுக்கு சரியாகும் சொன்னாங்க. அந்த மருந்து இப்போ ஸ்டாக் இல்லை, அந்த மருந்தோட விலை லட்சக்கணக்கில் வரும் அப்படி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஜெபம் தான் பண்ணோம். அந்த மருந்தோட ஸ்டாக் வந்து அன்னைக்கு மறுநாளே கிடச்சிது. அந்த மருந்து வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய். அந்த மருந்து எனக்கு கர்த்தர் ஃப்ரீயாக கொடுக்க உதவி செய்தார். அதே மாதிரி அதுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு நல்லா சுகத்தை கொடுத்து தேவன் அப்புறமா சர்ச்சுக்கு நல்லா வர வச்சார். அதுக்கப்புறம் சர்ச்சு மூலயமா